நேயர்களுக்கு வணக்கம். யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. 9ஆம் தேதி மே மாதம் அனைவருக்கும் ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கட்டும். சனி பகவானுடைய நாளான சனிக்கிழமை அப்படிங்கிறது ஒரு விசேஷம். தொழில் சார்ந்து ஆரோக்கியம் சார்ந்து உங்களுக்கு எல்லா வளமும். சப்தமி திதி அப்படிங்கிறது சூரியனுடைய ஆதிக்கம்ங்க. இந்த திதிக்கு அத்தனை விசேஷம் உண்டு அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். என்னுடைய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரங்க. இந்த திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் முழுமையாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா மகரத்தில் தாங்க. கால சக்கரத்துக்கு கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த 10ஆம் இடத்துல தான் விசேஷமான அமைப்பில் திருவோண நட்சத்திரம் இருக்குது. எம்பெருமான் பெருமாளுடைய நட்சத்திரமும் இந்த சனிக்கிழமையும் கிழமை நாதனுக்கு எவ்வளவு வலிமையோ அதே போல் இந்த நட்சத்திரத்துக்கு வலிமை. ஏன்னா லக்ஷ்மி குபேர யோகத்தை கொடுக்கக்கூடியவர் யாருங்க? அப்படியே பொன்னகை புன்னகை அதே போல் அந்த ஆடை அலங்காரம் பட்டாடை உடுத்தி ரொம்ப விசேஷமாக அழகாக காட்சி தரக்கூடியவர் யார் அப்படின்னா பெருமாள் தான். அதனால தான் ஐஸ்வர்யம் வேணும், நல்ல ஆரோக்கியம் வேணும், நிறைய செல்வ வளம் வேணும் அப்படின்னா பெருமாளை தானே நம்ம வழிபாடு எடுக்கிறோம். இந்த திருவோண விரதம் இருந்து நம்மளுடைய கஷ்டம் நீங்கணும், தர்தினியம் குறையணும் அப்படின்னு நம்ம வழிபாடு எடுக்கிறதுக்கு திருவோண விரதம் ரொம்ப விசேஷம். அதை விட நம்மளுடைய ஆரோக்கியம் கஷ்டமாக இருக்கும். எல்லாமே இருக்குது மேடம், என்கிட்ட இருக்காத காசா 4 கார் நிற்கிது, உடம்பே முடியல, நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்றேன், ஆரோக்கியத்தை பாதிப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய மனதளவிலும் உடல் அளவிலும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக பெருமாள் கோயிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அன்னதானம் பண்ணுங்க. ஏன்னா அந்த நட்சத்திரத்தோடு பிறக்கக்கூடிய இந்த விஷயம் விரதம் இருக்கிறவங்க தான் விரதம் இருக்க முடியும். எல்லாருமே இருக்க முடியுங்களா? உங்களுடைய ஆரோக்கியம் பொறுத்து உங்களுடைய வயதோட்டம் பொறுத்து விரதம் இருக்கலாம். இந்த விரதத்துக்கு நமக்கு எத்தனை விஷயம் இருக்குது தெரியுங்களா? ஒரு ஆப்பிள், ஒரு 2 வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு ஒரு பால் ஏதாவது குடிச்சிட்டு கூட நான் சின்னதாக விரதம் இருந்துக்கிறேன், ஒரு 1 மணி வரையும் இருக்கிறேன், மதிய வேலை மட்டும் நான் சாப்பிட்டுக்கிறேன், காலையும் இரவும் விரதம் இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறவங்க இருக்காங்க. அப்போ இந்த சஷ்டி விரதம், கிருத்திகை விரதம், இதுபோல் திருவோண விரதம் ஸ்பெஷலாக எடுக்கக்கூடிய விரதங்கிறதுனால நிறைய விஷயங்கள் நமக்கு எப்படி ஆரோக்கியம், நம்ம உடம்பு எப்படி ஒத்துழைப்பு கொடுக்கணும் அது உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு முடிந்த வரையிலும் விரதம் இருந்து இன்னைக்கு பெருமாளை தரிசிப்பதும் பெருமாளுடைய நாமத்தை உச்சரிப்பதும், மேலும் சுப்ரபாதம் கேளுங்க காலையில், அடுத்தது விஷ்ணு சரசர நாமம் ஈவினிங் கேளுங்க. இந்த 5:30 மணியிலிருந்து மாலை 6 மணி அளவில் கேட்கக்கூடிய விஷ்ணு சரசர நாமம் உங்களுடைய வீட்டில் அத்தனை ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா இந்த நட்சத்திரம் மட்டும் இல்லை, இன்றைக்கி சித்த யோகத்தோடு பிறக்கக்கூடிய இந்த சனிக்கிழமை விசேஷமாக அனைத்து செல்வத்தையும் எம்பெருமான் வாரி வழங்கட்டும்.